ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட கொஞ்சம் ஃபன்னாகவும் காமெடியாகவும் போயிடுச்சு. ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு என்கிட்டேருந்து ஏதாவது உனக்கு விஷ் வேணும்னா இப்போவே கேளு, நான் நல்லா மைண்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆகா இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிறப்ப, அதுவா நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன், அதை எடுத்துகிட்டு போய் அந்த இம்மார்ட்டல் அவங்க இருக்காங்கல்ல அந்த இடம் வரையும் போயிட்டு வந்துடுறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கியாங்கும்போது, எதுக்கு நீ அங்கே போகிற, இதுக்கு தான் கேள்வி கேட்கக்கூடாது, என்ன வேணும்னு தானே கேட்டேன், என்ன வேணும்னு சொல்லிட்டேன், மறுபடியும் எதுக்கு இப்படி மழுப்பிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லை, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட வேலை, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இவன் மறுபடியும் லவ்வில் வளரிட்டு இருக்கானே என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப, நீ எதுக்காக அங்கே போகிற, அதுவா இம்மார்ட்டல் எக்ஸாம் நடக்குதுல்ல அதனால நான் போகலான் இருக்கேன், ஓஹோ அந்த இம்மார்ட்டல் எக்ஸாமுக்காக தான் நீ ஜூலி பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் பவரை ஏற்றிக்கலான்னு பார்த்தியா, ஆமாம் நான் என்ன தான் பவர் ஏற்ற நினச்சாலும் அது சொதப்பிக்குதே, ஓஹோ அப்போ எனக்கு எப்போ புக்கை சரி பண்ணி கொடுப்பேன், அது ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வந்த உடனே உனக்கு நான் புக்கை சரி பண்ணி கொடுப்பேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவன் மாதிரி தெரியுதா, ஏய் புரிஞ்சுக்கோ ஏன், அங்கே லார்டு வந்துட்டு சர்ச் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்துட்டு உன்னை பார்த்துட்டா உன்னை போட்டு தள்ளிடுவாங்கல்ல, எது என்ன லார்டு போட்டு தள்ளிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஈவில் கார்டு ஈவில் டெவில்னு சொல்கிறீங்கள, அவனை விட யாருமே பலசாலி இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லை, சாச்சுவான் கையில் மட்டும் அவன் சிக்கியிருந்தான், அவன் சட்னி ஆயிருப்பான் அப்படிங்கும்போது இரவு கொஞ்சம் கட்டுப்பாகுது, ஆக மொத்தத்தில் நீ அங்கே போகணும், அதுதான் உன் பிளானு, என்ன இல்லாமல் நீ போக முடியாது, நான் போயே ஆகும் அப்படின்ட்டு இங்கே 2 பேரும் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அங்கே கட் பண்ணி அந்த பிளாக் லேடியை தான் காமிக்கிறாங்க, அவன் போயிட்டு அவனோட தலைவன்கிட்ட போயிட்டு அந்த லேடி யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, யார், அவள் டெஸ்னி ஹாலில் இருக்கிற அந்த புக்கு படிக்கிற பொண்ணு தான், அவள் ஒரு ஆர்கிட் செடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, அவளை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி அந்த முகமுடி போட்டவன் சொல்லி அனுப்பி வைக்கிறான், ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நாம் வர வர எபிசோடில் பார்ப்போம். கட் பண்ணி ஹீரோயின் அப்படியே கண் முழிக்கிறாங்க காலையில், அப்படி கண் முழிக்கும்போது சாச்சுவானே வந்து நிற்கிறான், நீங்களா நீங்களா, ஐயோ ஐயோ நான் எதுவும் கனவுல இருக்கேனா, என் கண்ணை என்னால் நம்ப முடியலையா, இங்கே எதுக்கு வந்தாங்க, உன் கூட இருக்கத்தான், ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்க குள்ளுன்னு இருக்குது, இப்படி உன் கூட இருந்தால் போதுமா அப்படின்னு தானே, அட படுபாவி பிசாசு பயலே, நீ எப்படா அவரோட உருவத்தில் நிற்கலாம், நீ தான் யார் கண்ணுக்கும் படாமல் இருக்கணும், ஆனால் உன்னை நான் கண்காணிச்சிட்டே இருக்கணும்னா இந்த உருவம் தான், அந்த மாதிரி உத்தமர் உருவத்தை நீ எப்படி எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பேர்லாம் இருப்பாங்க, அவங்க கண்ணில் மாட்டி சிக்கி நானே ஆல்ரெடி டோட்டல் டேமேஜில் இருக்கிறேன், என்னை இன்னும் டேமேஜ் பண்ண பார்க்குறியா, இங்கே பார் நான் உன்னை எப்போவுமே பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, ஐயோ இவனுக்கு என் மேலே எல்லாம் கடந்த லவ் இருக்குது போலியே, இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் அங்கே கட் பண்ணி இன்னொரு ஃபேரியை காமிக்கிறாங்க, அவங்க பேர் வந்துட்டு டைலான் அப்படின்னு வச்சுப்போம், அவங்க வந்து ப்ராக்டிஸை பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த இம்மார்ட்டல் எக்ஸாமுக்காக, அப்போ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற பேர் அவங்களே வந்து அட்டாக் பண்ணுறப்ப அவங்க அப்பா வந்துட்டு, நான் அந்த இம்மார்ட்டல் கார்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள ஊரும் ஒரு பதவியில் இருக்கார், அவர் வந்துட்டு நீ ஆல்ரெடி நோபல், இந்த எக்ஸாமில் நீ கலந்துக்கணும் அவசியம் கிடையாதுங்கிறப்ப, நான் இந்த எக்ஸாமில் கலந்துக்கிறது சாச்சுவானுக்காக தான், என்ன சொல்கிற, ஆமாம் அவர் மேலே எனக்கு லவ், அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா லூசுத்தனமாக வளர்ற, ஆல்ரெடி அவங்க வந்துட்டு அந்த மறைஞ்சு போன அந்த போர்க்கடவுளோட நிச்சயம் பண்ணப்பட்டவர், அது 30,000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் மறுபடியும் அவரை நான் லவ் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன சக்தியை நான் என்ன வேணாலும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா, நாம் ஹீரோயின் இருக்கிற இடத்த தேடி தான் அங்கே போயிட்டு சாச்சுவானோட ஃப்யூச்சரை பார்த்தா யார் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிறாங்க, அதே நேரத்தில் இங்கே ஹீரோயின் சண்டை போட்டுட்ருக்காங்க, நான் வருவேங்கிறான் நீ வரக்கூடாதுங்கிறாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்த உடனே ஐயோ வெளியாள்கள் யாரோ வராங்க, சீக்கிரம் நீ மறைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, அங்கே பார்த்தா இங்கே பாரு சாச்சுவானோட அந்த லைஃப்பை படிக்கிற புத்தகம் இங்கே இருக்குது, அதை காமிங்கிறப்ப, ஐயோ அது வந்துட்டு தவறான விஷயம் டைலான், நாங்களாம் அதை கொடுக்க மாட்டோம், எங்கள் குரு வந்துட்டு அப்படி கொடுக்க சொன்னவே கிடையாது, என்ன தைரியம் தான் நீ என்ன எடுத்து பேசுவோம் அப்படின்ட்டு அந்த மரத்தில் ஒரு சத்தியை பறைச்சி விட்றா, அந்த சத்தி வந்துட்டு அங்கே இருக்கிற இலைகள்லாம் கொட்ட வைக்க, அவள் எல்லாத்தையும் தேடி தேடி பொறுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மரத்துலேயே ஏதோ ஹோல் மாதிரி தெரியுது, பிம்பம் மாதிரி, அதில் அப்படியே உத்து பார்க்கும்போது உனக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, கூட இருக்கிற பொண்ணு நான் தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப
அங்கே கூட இருக்கிற பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸ் வருது. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இவளா இவளா இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப, நீங்கள் என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க டைலான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. டைலான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இது என்னது, இது என்ன இது, இது வந்துட்டு என் மாஸ்டர் கண்டுபிடிச்ச ஒரு மாய கண்ணாடி, இதில் பார்க்குற விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். இது இல்லை பொய் தானே, பொய் தானே, இது மாயாஜாலம் தானே, அதெல்லாம் கிடையாது, அதில் பார்க்குற விஷயம் கண்டிப்பாக 100% நடக்கும் அப்படிங்கும்போது அவள் ஹீரோயின் மேலே இருக்க கடுப்பில் அவள் சத்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு போகிறா. கரெக்டாக ஹீரோவுக்கும் அங்கே காயப்படுது. அவன் வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணுறா, அவளை வேணா நான் போட்டு தள்ளிட்டு வாங்கும்போது, டேய் இந்த போட்டு தள்ளுற வேலைலாம் விட்றா, அவள் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டு போகிறா, பண்ணிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு நல்ல மனசுப்பியா. ஆனால் அவனுக்கு தான் செம்ம காண்டாக இருக்குது. அதனால வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இம்மார்ட்டல் எக்ஸாமுக்கு போகிறா, ஹீரோ வர வேணான்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த இடத்துல நீ தலையே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போனால் வழக்கம் போல் ஹீரோயினை ஃபுல்லாக ரேகிங் பண்ண, நம்ம அந்த டைலான் இருக்கால அவன் வந்துட்டு ஹீரோயினை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம சேச்சுவனோட அண்ணன், சேச்சுவான் அவன் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் டைலானோட அப்பா எல்லாமே வந்துட்டு அங்கே வந்துட்டு போட்டியோட விதிமுறைகளையும் ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க. என்னன்னா இந்த காட்டுக்குள்ளே பீஸ்ட் விலங்கு இருக்குதான், அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு உருண்டை மாதிரி தருவாங்க, அதில் யார் ஃபஸ்ட்டு அதை அடைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு முதல்ல யார் வரா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக நம்ம டைலான் வந்துட்டு முன்னாடி போகலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் பின்னாடி வரைஞ்சி நின்று ஹீரோயினை தூக்கி வெளியில் விட்டுறாங்க. நானா பறந்தேன், நானா பறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ சாக்கில் இருக்கும்போது இதை பார்த்து சாச்சுவானுக்கே சாக்கு. பார்த்து பத்திரமா போ அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பான் அந்த உருண்டையை அவள் கையில் கொடுக்கும்போது. இதை பார்த்த உடனே நம்ம சாச்சுவானோட அண்ணனுக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆகும். எப்படியும் இவங்க லவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தானே முன்னாடி போகணும் அப்படின்ட்டு போனால் அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே அவள் தான் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கிறா. சூ பெரிய மிருகமாக இருந்தாலும் சின்ன மிருகமாக இருந்தாலும் நான் ரொம்ப பாசமாக நடந்துப்பேன், ஒரு காட்டு காட்டிடாத அப்படிங்கிற மாதிரி போகும்போது டைலானுக்கு என்ன கடுப்புனா இவளை விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கடுப்பு. அங்கே ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் இவ எப்படியும் மிருகத்தை பிடிக்க போகிறதே கிடையாது, இவளுக்கு பிடிக்க நாம தான் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி பக்கத்துலேயே மிருகத்தை வைக்கிறாங்க அவன் வரும்போது, இங்கே பாரு அப்படின்ட்டு. ஆனால் அவ என்னமோ தான் காது வழியாக கேட்டு நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி போகும்போதெல்லாம், எம்மா மாஸ்டரு இந்த பொண்ணு ரொம்ப நியாயமாக இருக்காப்பா, கண்ணு முன்னாடி இருக்கிற மிருகத்தை கூட, மிருகம்னு சொல்ல முடியாதுங்க, அது முயல் குட்டி மாதிரி இருக்குது, அதை கூட பார்க்காம தாண்டி போகிறா பார்த்தியா, இவளெல்லாம் ஜெயிக்க வச்சு நீ உன் உயிரை காப்பாற்றி நடக்கிறதா மாஸ்டரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என் விதி, போய் அவள் கண்ணு முன்னாடி இன்னொரு விலங்கு தூக்கி வச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். அதுக்கேற்ற மாதிரி தூக்கி வச்ச உடனே அப்படியே ஹீரோயினா அப்படியே மெதுவாக போய் ஐ செல்ல குட்டி பட்டக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லை எடுத்து கொடுத்து அதை அப்படியே தன்னோட பக்கம் வந்து மயக்கிறா. அப்படி மயக்கிட்டு இருக்கிற விஷயத்த அங்கே எல்லாமே உட்காந்து டிவி மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம சேச்சுவான பைப்பில் அவள் திறமசாலி அப்படின்னு சொல்லும்போது சைடில் இருந்துட்டு அவங்க அண்ணங்கார முறைச்சி பார்க்குறாங்க. இவன் சரியில்லையே, இந்த புள்ள மேலே ஓவர் அக்கறையாக இருக்கானே அப்படின்ட்டு நம்ம சேச்சுவனோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருக்காங்க. ஆக அருமை பெருமைக்கு ஆப்பு வந்துடும் போல் அப்படின்ட்டு அவனும் சைலண்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் கரெக்டாக நீ கொஞ்ச நேரம் இருக்கியா, நான் உன்னை இந்த பாலுக்குள்ளே பிடிச்சிக்கிறேங்கும்போது நம்ம டைலான் கரெக்டாக வந்துட்டு நீ இந்த போட்டியிலேருந்து விலகிடு, இல்லை உன்னோட கல்லை என்கிட்ட கொடுத்துருங்கும்போது அதெல்லாம் முடியவே முடியாது, நான் விலக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லா ஃபேரையும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அவள் திருப்பி அட்டாக் பண்ணுவா பாருங்க, எல்லா ஃபேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போடுவாங்க. என்ன ஆச்சிருக்குன்னா பின்னாடியே நம்ம ஹீரோ மறைஞ்சிக்கிட்டு அவன் மேலே கையை வச்சு அவளுக்கு சத்தியை கொடுத்து எல்லாத்தையும் அடித்து தூக்கி எறிய வச்சுருப்பான். ஆக மொத்தத்தில் அவளுக்கே சாக்கு, நான் ஃபுல் சக்தி வாய்ந்தவளா ஆகிட்டேன், வாவ் செம்ம, நான் இவங்கள போட்டு புரட்டி எடுக்க போகிறேன், என்னோட கைகளில் தான் இத்தனை நாள் வைத்தா இருந்துச்சா, இது தெரியாமல் இத்தனை நாள் என்னோட வேஸ்ட் பண்ணிட்டனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இந்த காட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பிளாக் லேடியும் அங்கே வந்துடுறா. அவன் வந்ததை கரெக்டாக நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி அவளை தேடி போக ஆரம்பிக்கிறான். நீ ஹீரோனை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்த உடனே என்ன பண்ணுறான்னா அந்த குட்டியாக இருந்ததுல அந்த மிருகம், அது மேலே தீய சக்தியை பயன்படுத்தி அதை பெருசாக்கி விட்டுறா. இவ்வளோ நேரம் அப்படியே ஹீரோயின் கிட்ட நாய்க்குட்டி மாதிரி நடந்துட்டு இருந்தது இப்போ பெருசாகி அப்படியே அட்டாக் பண்ண வருது. அப்படியே அங்கே பார்த்தா இவ்வளோ நேரம் அங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அங்கே பிளாங்க் ஆகிடுது. ஆக மொத்தம் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சாச்சுவான்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறான். அங்கே பார்த்தா துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குது. நம்ம அஸ்டண்ட் பயப்புல இருக்கான்ல ஹீரோட அஸ்டண்ட் அந்த டிராகனு, அவன் உள்ள குறுக்க பூந்து ஒரு அட்டாக்கை போட்டு அப்படியே பிரிச்சுட்டு தூக்கி எறிவான் பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும். அது தப்பி தவறி ஒரு இடத்துல போய் விழுந்தது. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த குரூப்பை போய் அட்டாக் பண்ண போது, அப்போ நம்ம டைலான் தான் போய் தடுத்து அங்கே இருக்கிற ஃபேரிஸ் எல்லாம் காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா ஃபேரிஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது டைலானை கரெக்டாக அட்டாக் பண்ண வர்றப்ப நம்ம ஹீரோயின் தான் குறுக்க பூந்து அவளை காப்பாத்துறா. என்னதான் கெட்டது பண்ணாலும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மனசு நம்ம ஹீரோயினுக்கு மனசு. இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லா சக்தியும் பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து. ஆனால் இன்னொரு குரூப் இருந்துக்கிட்டு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இங்கே பார்த்தா இவங்க சக்திக்கெல்லாம் அது கட்டுப்படுற மாதிரி தெரில. எல்லா சக்தியும் திருப்பி அடித்த உடனே எல்லாம் பறந்து போய் விழுந்துடுறாங்க. மரபந்துக்குள்ளே போய் ஒழிச்சிக்கலான்ட்டு எல்லாம் ஒழிச்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஐடியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இதை டைவர்ட் பண்ணி அந்தாண்ட கூப்பிட்டு போகிறேன், எனக்கு அந்த உங்கள் பால்ஸை மட்டும் கொடுங்க, அது என்ன தான் ஃபாலோ பண்ணும், உங்களை ஃபாலோ பண்ணாதுங்கிறப்ப உன் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு வருது. ஏன்னா அந்த மிருகம் அட்டாக் பண்ணுறது அவளுக்கு லைட்டாக காயமும் ஏற்படுது. இது கரெக்டாக ஹீரோவுக்கும் தெரிஞ்சு ஒரு பக்கம் ஹீரோயினை தேடி வரான். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பால்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன புடி அப்படின்ட்டு அவங்கள காப்பாற்றிட்டு இவன் வந்துட்டு அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஓடுறா. இந்த விஷயம்லாம் அங்கே தெரியாத ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நினச்சி சாச்சுவான் எல்லாமே காட்டுக்குள்ளே ஒடியார வராங்க. அப்படியே ஹீரோயின் மேலே அந்த மிருகம் பாயுது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். உங்கள் வேண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.